வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இந்த விஷயத்த செய்யலைன்னா உங்களோட ரேஷன் அட்டை கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டையில் என்ன பண்ணணும், எப்போக்குள்ள முடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எதற்காக இந்த அட்டை கேன்சல் ஆக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷன் கடைகளில் இலவச அரிசி பெறுபவர்கள் ஆதார் எண், கைரேகை, கண்புருவம் பதிவு செய்யாவிட்டால் மார்ச் 31க்கு பிறகு இலவச அரிசி ரத்து செய்யப்பட உள்ளது. எனவே அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் தங்களுடைய கார்டில் KYC செய்து கொள்வது கட்டாயமாகும். இது குறித்த கூடுதல் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் மற்றும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் இலவசமாக ஒவ்வொரு மாதமும் அரிசி வழங்கப்படுகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள AAY ரேஷன் கார்டுக்கு தலா 35 கிலோ, ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப PHH கார்டுக்கு நபருக்கு 5 கிலோ, அதிகபட்சம் கார்டுக்கு 20 கிலோ வரை இலவச அரிசி ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிறது. நகர்ப்புறங்களில் ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 3 லட்சம் மற்றும் கிராமப்புறங்களில் ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 2 லட்சம் உள்ளவர்கள் ரேஷன் திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். இலவச அரிசி பெறும் இந்த 2 பிரிவு கார்டுதாரர்களின் குடும்ப தலைவர், உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் எண், கைரேகை, கண்புருவம் போன்றவற்றை அந்தந்த ரேஷன் கடைகளில் பதிவு செய்து அனுப்ப மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதாவது அந்தியோதயா கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் உண்மை தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இதற்காகவே அனைத்து உறுப்பினரின் விரல் ரேகையும் பதிவு செய்து ஆதார் சரிபார்ப்பு வாயிலாக உறுதி செய்யப்படுகிறது. இந்த பணிகளை வரும் மார்ச் 31க்குள் முடிக்க அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு பதிவு செய்யாவிட்டால் அவர்களுக்கு இலவச அரிசி ரத்து செய்யப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. ஆனால் பலர் இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறார்களாம். இவர்கள் அருகிலுள்ள ரேஷன் கடை அல்லது அரசு மையத்திற்கு சென்று உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை கொடுத்து பயோமெட்ரிக் தரவையும், அதாவது கைரேகை அல்லது கருவிழி ஸ்கேன் வழங்க வேண்டும். இதற்கு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்ட செல்போன் நம்பர் தேவைப்படும். அனைத்து ரேஷன் கார்டுகளும் இனி டிஜிட்டல் வடிவில் கிடைக்கும். ரேஷன் வாங்கும்போது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாகும். இந்நிலையில் விரல் ரேகை இன்னமும் பதியாதவர்கள் குறித்த விவரமும் வெளியாகி இருக்கிறது. உயிரிழப்பு, வெளிநாட்டுக்கு நிரந்தரமாக சென்றது போன்ற காரணங்களால் கார்டுகளில் சிலரது பெயர்கள் நீக்கப்படாமல் இருக்கிறதாம். எனினும் கூட அவர்களுக்கு குறிய பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது. மொத்தம் சரிபார்க்கப்பட வேண்டிய 3.65 கோடி உறுப்பினர்களில் இதுவரை 2.80 கோடி பேர் பதிவு செய்துள்ள நிலையில் 76 லட்சம் பேர் பதிவு செய்யாமல் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் மார்ச்சுக்கு பிறகு பதிவு செய்யாதவர்களுக்கு ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தொடர்ந்து கிடைக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாம். சொத்து வரம்பாக நகர்ப்புறங்களில் 100 சதுர மீட்டருக்கு மேல் அடுக்குமாடி குடியிருப்பு வைத்திருப்பவர்கள், கிராமப்புறங்களில் 100 சதுர மீட்டருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்கள், நகர்ப்புறங்களில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள், கிராமப்புறங்களில் சொந்தமாக டிராக்டர் அல்லது 4 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் ரேஷன் திட்டத்தின் கீழ் தகுதியற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இன்னும் KYC சரிபார்ப்பை முடிக்காமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.